உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு நான் உங்களுக்கு சொன்னது போல ஒரு மனிதனுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இரண்டு பிறப்பாக இருக்குது. அப்படிதானே? ஒன்னு மாம்ச பிறப்பு, இன்னொன்னு ஆவின் பிறப்பு. ஆவின் பிறப்பாக இருக்கு யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. அதே போலதான் இயேசுவை இங்க வரும்பொழுது அவரும் மாம்சத்தின்படி ஒரு பிறப்பு இருக்கிறது, ஆவியின்படி ஒரு பிறப்பு இருக்குது. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி பிறக்கிறது எப்போ? அவர் ஒரு மரியாள் வயிற்றில் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு சாதாரண எப்போ எல்லாரும் ஒரு மாம்ச குழந்தைகள் எப்படி வருவோ அப்படி வருகிறது. ஒரு கணவன் மனைவிக்காக வந்தது இல்ல. பரிசுத்த ஆவி கண்ணின் வயிற்றிலே மரியாள் வயிற்றிலே நிழலிட்டதுனாலே அந்த கர்ப்பம் உண்டாகி ஒரு குழந்தை எப்படி வருமோ அதே போல ரத்தமும் சதையாக வருகிறது. ஆமென். மாம்சத்தின்படி அது யாரு? தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுது. தாவீதின் சந்ததி, தாவீதின் வம்சத்துல தான் இருக்கிறாங்க, வராங்க. தாவீது ஒரு யூதன், யூத வம்சத்துல தான் வராங்க. இது மாம்சத்தின்படி அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. மாம்சத்தின்படி வந்தவருடைய பேர் என்ன? தாவீதின் வம்சத்துல வந்தவருடைய பேர் என்ன? இயேசு. இயேசுங்கிறது மாம்சத்தின்படி வந்தவர். அல்லேலூயா. அவர் தன்னை எதற்காக வந்தார் என்பதை அவர் அறிந்து அதன்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே வந்தார். 30 வயது வரைக்கும் அவர் இயேசுவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த 30 வயதுக்கு பிறகு அவர் இருக்கிறார் கிறிஸ்துவாக. தேவன் அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவ ஆவியானவரோடு இறங்குகிறார். சொல்றாங்க கிறிஸ்து எல்லாம் அபிஷேகிக்கிறவர், அபிஷேகம் பெற்றவர், மீட்கிறவர் அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ அவர் ஊழியம் பண்ணும் பொழுது கிறிஸ்துவாக ஊழியம் பண்ணுகிறார். இந்த பூமியில வாழும் பொழுது அவர் நினைச்சாரு தாய் தகப்பனுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்கிறாரு. அவர்களுக்கு தம்பிகள் இருக்குது, தங்கச்சிகள் இருக்குது, தாய் இருக்குது, அப்படிலாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அவர் நினைச்சார் கீழ்ப்படிந்து இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய எல்லாமே செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஆனா குறிப்பிட்ட வயது 30 வயது வரும் பொழுது அவர் நினைச்சாரு அபிஷேகிக்கப்படுகிறவராய் மாறுகிறார், ஊழியம் செய்யும்படியாய் மாறுகிறார், கிறிஸ்துவாக மாறுகிறார். கிறிஸ்துவாக மாறி அவர் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். அதுதான் ரோமருக்கு எழுதும் பொழுது முதல்ல அடையாளத்தெல்லாம் குறிப்பிட்டு எழுதுகிறார். இயேசுனா யாரு, கிறிஸ்துனா யாரு, மாம்சத்துல வரும் பொழுது அவர் யாரு என்பதை எழுதுகிறாரு, சொல்கிறார். அப்போ இப்போ நம்மள பாருங்க, நீங்க மாம்சத்தின்படி நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, அப்படிதானே? இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே இப்போ உங்களுக்கு ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு எனக்குள்ளும் தேவன் என்றாரு நடத்தி கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அதை கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக நடத்தி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு என்னை ஊழியத்துக்கு அபிஷேகித்தார். என்ன நோக்கத்திற்காக? அதாவது என்னை நான் தாய் கருவை உருவாக்கும் முன்பாகவே எனக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார், தேவன் வச்சிருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் அதை செய்யல. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வருகிறது. அதே போலதான் இயேசு பிறந்த உடனே ஒரு ஊழியங்களை செய்யல. அவர் அதற்கு ஏற்றபடி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார். குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார், கிறிஸ்துவாக மாறினார். இப்ப நாம இயேசு கிறிஸ்துவாக பிறந்தவர்கள் குழந்தைகளாகவே பிறந்து வளர்ந்தோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றும்படி அவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஊழியத்தை எனக்கு தந்தார். அதே போலதான் உங்களையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படாது. உடனே உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குது உடனே நீங்க நடக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது முதலாவது நீங்கள் குழந்தையாக தான் வருகிறீர்கள். ஏதோ நீங்கள் வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் குழந்தைகளா இருக்கிறீர்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 அதை விசுவாசிக்க உங்களுக்குள்ளே வளர்ச்சி உண்டாகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகுது. அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வரும் பொழுதுதான் உங்களுக்குள்ள எந்த திட்டம் இருக்குங்கிறது அப்பொழுதுதான் உங்க கையில கொடுப்பார். ஒரு தகப்பன் தன் குழந்தை பிறந்த உடனே இந்த வேலையை செய்ய அப்படி சொல்லவே மாட்டார். அந்த வேலை என்ன? இப்போ தகப்பன் பிறந்த உடனே ஒரு பிள்ளை பிறந்த
அவர் ஏதோ ஒரு கற்பனை வச்சிருப்பார், என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை இப்படி வரணும்னு வச்சிருப்பார். அதற்கு ஏற்றபடி நினைச்சுவாரு, நடத்துவார். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதற்கு ஏற்றபடி அவருக்கு பாடங்களை அதற்கு ஏற்றபடி கொண்டு போவார். நீ இந்த பாடத்தை படிக்கணும், அப்பதான் நீ இந்த என்ன செய்ய முடியும், இந்த வேலைக்கு நீ போக முடியும். எந்த தகப்பன் குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவனை நடத்தி கொண்டே போவார். அந்த வேலைக்கு ஏற்ற தகுதி வரும் பொழுதுதான் அந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க. இந்த பூமியிலே அப்படிதான் செய்யறாங்க. அதே போலதான் இயேசு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அவர் இந்த ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து அவருக்கு என்ன ஊழியமோ அதை நிறைவேற்றினார். அவருக்கு என்ன ஊழியம்? ஊழிய அடையாளங்களை செய்து அவர் இந்த பூமியில சாட்சியாய் வாழ்ந்து எல்லா ஜனங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். அதுதான் பிதாவுடைய திட்டம். இன்னும் வரப்போறவங்களுக்காகவும் இன்னும் காலகாலமாய் வரப்போகிறவர்களுக்காகவும் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறான் அவர்கள் எல்லாரும் மீட்கப்படும்படிக்கு அவர் மரிக்க வேண்டும் என்பது அவர் பிதாவுடைய திட்டம். அதை அவர்கள் நிறைவேற்றி பிடித்தார். இப்ப நமக்கு என்ன திட்டம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் எதற்காக இயேசுவை அங்க ரத்தம் சிந்த வச்சாரு? ஒருவரும் கெட்டு போறது பிதாவுடைய சித்தம் இல்ல, எல்லாரும் மீட்டெடுக்கணும். அதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் அதை நிறைவேற்றிட்டார். இப்போ எல்லாரும் மீட்கப்படணும். அதுக்கு தான் தேவன் நம்மள வளர்ச்சியை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஏதோ நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நானும் போது என் வேலையும் உண்டு நானும் உண்டு அப்படி இருப்பதில்லை. நேற்று ஒரு சர்ச்சை இப்படி ஒரு ஆராதனை, இந்த கூட்டம் போகாத கூட்டம், இவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஒரு சின்ன ஒரு ஜெபம், அது 1 மணி நேரமா இருக்கலாம், 1/2 மணி நேரமா இருக்கலாம், 2 மணி நேரமா இருக்கலாம், 5 மணி நேரமா இருக்கலாம். இப்படி ஒரு பாரம்பரியத்திலே ஒரு எண்ணங்களுக்குள்ள போகக்கூடாது. நீங்க சத்தியத்தை கேட்க கேட்க அதை நீங்க உள்வாங்க உங்களுக்கு நீங்க வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க வளர்ச்சி அடைய உங்களுக்கு எந்த திட்டங்களே உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்படி உணர்த்தப்படும் பொழுது நீங்கள் அதற்கு ஏற்றபடி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும். உங்களை அதற்கு ஏற்றபடி, இப்போ உதாரணத்துக்கு உங்களின் மூலமாய் தேவன் ஒரு அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்ட எண்ணம் எப்படி வரும்னா, உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ள எண்ணங்கள் நாம் ஊழியம் செய்ய போகிறோம், நம்ம ஊழியம் செய்ய போகிறோம் என்னன்னு தெரியாது. தேவனுடைய வார்த்தை எப்படி ஒண்ணுமே தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. எண்ணம் இருந்தது. நானும் வருடங்கள் போய்கொண்டிருந்தது, காத்திருந்தேன். ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணதை சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஊழியத்தில் வச்சிருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணி கொண்டே காத்திருந்தேன். குறிப்பிட்ட வயது வரும்போது மாற்றங்கள் உண்டாகுது, பேசுகிறார், அதுபடி நடக்குது. அதே போலதான் நீங்களும் நீங்க ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்றது இல்ல. கிறிஸ்து மரித்ததற்கு வீணாகல, மரித்தவர். இப்போ நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கீங்கன்னா யாராவது உங்களை கிறிஸ்துவ உங்களை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்க விசுவாசிக்க தட்டியோ என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் அந்த நாளை நியாயத்துவத்திற்கு கரெக்டான நேரத்தில் உங்கள் சிந்தை அடிச்சிட தேவன் திருப்புகிறார். உங்களுக்குள்ள இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய மறுரூபமாக்கப்படுறீங்க. அப்படிதானே? மறுரூபமாக்கப்படுறீங்க, புதிதாய் மாறுகிறீர்கள். நீங்க குழந்தையா இருக்கிறீங்க. இந்த குழந்தைய எதிரி ஏமாத்த முடியும். குழந்தையை எதிரி ஏமாத்த முடியும். அப்போ நீங்க சத்தியத்தை கேட்க கேட்க கேட்கதான் நீங்கள் குழந்தையா இருந்தாலும் நீங்க யாரா இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளை என்பது உங்களுக்கு தெரியும். நான் இப்படிப்பட்ட பலசாலியாக கர்த்தனை வச்சிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி வரும்பொழுது நீங்கள் எதிரிகளை நீங்கள் என்ன செய்வீங்க, நிர்மூலமாக்குவீங்க. சத்துருக்களை நீங்கள் சிதறடிக்க பண்ணுவீங்க. எப்படி? விசுவாசத்தினால. ஹalleluya. இப்போ உங்களுக்குள்ள யாராவது சொல்றாங்க, இப்படி அது நீ அப்படி செஞ்சிரும் இப்படி செஞ்சிரும், நீங்க கொஞ்சம் விசுவாசத்துல வளர்ந்துட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசத்துல வளர்றதா இருக்கும்போது அதை குறித்து நீங்கள் பயப்படவே மாட்டீங்க, அதுக்கு எதிர்த்து இருப்பீங்க. இதை ஒன்றுமே செய்ய முடியாது. நான் ஒரு நேரத்துல பயந்து கொண்டு இருந்தவன், ரொம்பவும் பயந்து கொண்டு இருந்தவன். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாறி இருக்கிறது. அது என்ன காரணம்? தேவனுடைய விசுவாசிக்க தேவன் என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என் ஜீவன் தேவனுக்குள்ள இருக்கிறது சொல்லப்பட்டிருக்குது. பிசாசு அந்த ஜீவனை எடுக்க அதிகாரம் கிடையாது என்பதை நான் முழு நிச்சயமாய் நம்பினபடினால், என்ன நிச்சயமாய் ஒன்றுமே செய்ய முடியாதது நான் அறிந்தபடினால் நான் என்ன செய்ய பயப்பட இல்லை. அவன் இதற்கு ஒரு விளக்கிலே நம்ம என்ன செய்யறோம்,
சிந்திக்கிறோம். இதெல்லாம் நாம் சிந்தித்ததுனால தான் அந்த பயங்கள் என்ன செஞ்சு போச்சு. ஹalleluya. அப்ப இது எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள, எதையுமே நான் சிந்திக்கல, நான் இன்னும் நான் என்னதான் பயந்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் கிறிஸ்துவ என்று சொல்லுவோம். அப்ப எப்போ அந்த விடுதலை வருதுன்னா நம்ம வார்த்தையை கேட்க 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 அதை உள்வாங்க நான் இப்படி இருக்கிறேனா அப்படிங்கிற தேவ வசனம் என்னை குறித்து இப்படி சொல்லுதா, அதை நாம் நினைக்க 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 நமக்குள்ளே மாற்றம் வருகிறது. ஹalleluya. உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுது. இதை உங்களால் இப்போ எவ்வளவு எத்தனை பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தை உங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இருக்குது? குழந்தைகளுக்குள்ள இருக்காது. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்ன செய்யாது இருக்காது. நீங்கள் விசுவாசிக்க அந்த விசுவாசத்துல வளர்ச்சி அடைய நீங்கள் ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன் என்று நீங்கள் என்ன விசுவாசிப்பீங்க. அது உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப இதெல்லாம் எப்ப ஆரம்பிக்கிறா? நீங்கள் விசுவாசத்தினால அதுவே உங்களுக்குள்ள செயல்படுகிறது. ஹalleluya. அப்போ நீங்கள் விசுவாசத்தினால் நீங்கள் விசுவாசத்தை துரத்துவீர்கள். ஏன்னா உங்களை குறித்து வசனம் சொல்லியிருக்கிறது. விசுவாசத்தினால் வியாதியை நீங்கள் சுகமாக்குவீர்கள். ஏன்னா உங்களை குறித்து வசனம் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டு இதற்காக இதெல்லாம் நீங்க சிந்திச்சு நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் நீங்க பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் சில நேரத்தில் நம்மள பயன்படுத்துவதற்காகவே சில இடத்துல கொண்டு நம்மளை ஜெபிக்க வைப்பார். சில வியாதிகளை கொண்டு ஜெபிக்க வைப்பார். சில நேரத்தில் நம்மளையே அந்த அதுல வளர்ச்சி அடையும் நமக்கே சில காரியங்களை வைப்பார். ஹalleluya. இதுல வளர்ச்சி அடையணும், இதுல என்ன அறிந்து கொள்ள வேண்டும். தாவீத அவர் வேதம் சொல்றது, தாவீது சொல்றாரு, என் கைகளை வில்லுகளை வெண்கல வில்லுகளை வளைக்கும்படி என் கைகளை தேவன் பலப்படுத்தினார். பாருங்க, வெண்கல வில்லுகளை வளைக்கும்படிக்கு தேவன் அவன் கைகளை பலப்படுத்தினார். அவனை யுத்தத்துக்கு அவர் பலப்படுத்தினாராம். நம்ம என்ன சொன்னோம்? தாவீது அங்க அடிக்கப்பட்டான், இங்க நொறுக்கப்பட்டான், இங்க துரத்தப்பட்டான் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் இதற்கு பின்னால ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. ஹalleluya. அவன் அப்படியெல்லாம் இருந்ததுனால அவர் வேதத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் என்னோடு இருந்தார், அவர் போற இடமெல்லாம் ஜெயமாய் மாறிற்று. அதே போல இப்பெல்லாம் சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கோலியாத் ஒரு பெரிய அரக்கன் போல இருக்கிற அந்த மனிதனை தேவன் முன்னால நிறுத்தினதுனாலதான் தாவீது பெரிய ஆளாக மாற முடிந்தது. ஆமென். ஐயோ இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அவன் போகல. அந்த விசுவாசத்துக்காக தேவன் அவன் ஆடு மேய்க்கும் பொழுதே ஒரு திருப்பு கரடி வந்தது என்று சொல்லுகிறது, ஒரு திருப்பு சிங்கம் வந்தது என்று சொல்லுகிறது. அந்த ரெண்டையுமே அவன் கிழித்து போட்டான். அதனாலதான் அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்ததுனால கோலியாத்தை வந்து பயப்படல. சிங்கத்தை நம்ம அடிச்சு போனா ஏமாத்திரம் அப்படிதான் தைரியமா இருக்கணும். அதற்காக தேவன் வனாந்தரத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்குனா தேவன் சில காரியங்களை உங்களை பக்குவப்படுத்துவார். உங்களை அதுக்கு நேற்றபடி உங்களை தகுந்த பாத்திரங்களா அவர் மாற்றுவார். ஆமென். எந்த காரியத்தை நீங்க ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நீங்க ரட்சிக்கப்பட்டவுடனே உங்க வளர்ச்சி குறிப்பிட்ட வளர்ச்சி அடையும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் உங்க விசுவாசத்தை நீங்க உறுதியா இருக்கணும். உங்களுக்கு ஒரு எண்ணங்களை ஆவியானவர் கொடுக்கிறார் பாருங்க, அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது நீங்க உறுதியா இருக்கணும். அதற்கு ஏற்றபடி உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும். ஹalleluya. ஆமென். இயேசு எல்லா காரியத்திலும் அந்தந்த நேரங்கள், ஒரு நேரத்தை கூட அவர் மாற்றல. அற்புதத்துக்கு எல்லாம் ஒரு நேரமே கட்ட வச்சிருக்கிறார். இந்த கானாவூர் கல்யாண வீட்டுல பாருங்க, திராட்சரசம் குறைஞ்சோடனே அவங்க தாய் சொல்றாங்க, திராட்சரசம் குறைஞ்சிட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லும் பொழுது இயேசுக்கிற இன்னும் என் வேலை இன்னும் என்ன செய்யல வரல, அந்த வேலைக்கு இன்னும் இத்தனை நொடி இருக்கிறது. ஹalleluya. இதையெல்லாம் அவர் துல்லியமாய் அறிந்திருந்தார். அதே போலதான் நீங்கள் இந்த எண்ணத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதற்கெல்லாம் நீங்கள் ஆவிலே சிந்திக்க தான் என்ன அறிந்து கொள்ள முடியும். அவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றினார். இப்ப நீங்க அவருடைய தகுதியை எடுத்துக்கொண்டு அவருடைய சரீரமாய் நீங்கள் சுமந்து திரிகிறீர்கள். எதற்காக? ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். இயேசு போற இடமெல்லாம் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், பிசாசில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவரை பயன்படுத்தின அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். ஆமென். ஒரு குறிப்பிட்ட வயது வரப்போகிறது நமக்குள்ளே, அது அப்படியே நமக்குள்ளே நடக்க போகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார சுற்றி திரிந்தார் என்றால் சிறு குழந்தையா இருக்கிறதுல அப்படி சுற்றி திரிந்தார் என்பது தெரியாது. ஆனால் ஊழியம் செய்யும் பொழுது அப்படிதான் இருந்தார். அதே போல உங்களுக்கு ஒரு வயது வரப்போகிறது, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரப்போகிறது, உங்களுக்கு அந்த மகிமை வெளிப்படக்கூடிய நாள் வரப்போகிறது. நிச்சயமாய் நீங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிப்பீர்கள். இயேசுவை பயன்படுத்தின ஆவியானவர் உங்களையும் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா பலத்த அற்புத அடையாளங்களை செய்த அதே தேவன் ஆவியானவர் உங்க மூலமும் பலத்த அற்புத அடையாளங்களை செய்வார். ஹalleluya. இதை நீங்கள் விசுவாசித்து உங்களுக்குள்ளே சிந்தையிலே தோணும். இதிலே உங்களை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே இதுக்கான ஞானத்தை தாரும், இந்த ஊழியத்தை செய்வதற்கான கிருபைகளை தாரும், இந்த ஊழியத்தை இன்னும் எனக்கு கற்றுத் தாரும். அவர்தான் நமக்கு போதகராக இருக்கிறார். குருவே, இந்த யுத்தத்தை நான் எப்படியெல்லாம் செய்யணும், என் குருவே இந்த காரியத்தை நான் எப்படியெல்லாம் நடப்பிக்கணும், இது எனக்கு கற்றுத்தாங்க, இது எனக்கு வெளிப்படுத்துங்க. இப்படி நாம் கேட்க 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 நம்முடைய குருவாக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தர போதுமானவராக இருக்கிறார். தாவீதை பலப்படுத்தினவர் நம்மளை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். தாவீதுக்கு ஜெயப்படுத்தவர் நமக்கு ஜெயப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆனபடியால் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹalleluya. அவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றினது போல உங்களுக்குள்ளும் பிதாவின் திட்டம் நிறைவேற்றப்படும். அதை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. நீங்கள் செய்யக்கூடியது ஒண்ணுதான். உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்க துக்கப்படுத்தாதிருங்க. உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாதிருங்க. ஹalleluya. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்குள் வந்த தேவனை மறந்துவிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக போனார். அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். எப்போ அவங்களுக்கு நினைவு இருந்துச்சு? செங்கடல் பிளக்கும் பொழுது அவங்களுக்கு நினைவு இருந்துச்சு. எங்கள் கர்த்தர் எங்களோடு வருகிறார். ஆடி பாடி மகிழ்ந்தார்கள். ஆனால் அதை கடந்து போன பொழுது கொஞ்சம் தேவன் அவர் விசுவாசத்தை பார்க்கும்படிக்கு கொஞ்சம் அவர்களுக்கு பசியை கட்டளையிட்ட பொழுது அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் முறுமுறுத்தபடினால் தேவனுடைய கோபம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் விசுவாசத்திலே வல்லவராகும்படி தேவனை நம்பி இருக்கணும். ஆமென். சில தோல்வி போல வருகிறது என்றால் நீங்கள் விசுவாசத்தை தேவனை நம்பி இருக்கணும். அவர் ஜெயத்தை தருவார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதோடு இருந்தவர் நம்மோடு இருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றியது போல நீங்களும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். அதற்காக தான் தேவன் உங்களுக்கு அவருடைய ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். வேதம் சொல்கிறது அவர் உங்களுக்குள் அவருடைய ஆவி உங்களுக்குள் தங்கி இருக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது. நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் அதற்கு ஏற்றபடி தன்னை நடத்தி கொண்டிருப்பீங்க. ஆமென். இந்த ஆலயத்துல நீங்க வந்த உடனே நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆலயத்துல வந்து இது மாம்சத்தின்படி ஆலயம் அப்படிதானே? இந்த ஆலயத்துல வந்தவங்க நீங்க யாராவது தவறான வார்த்தையில பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன் பேச மாட்டோம்? இங்க வந்த உடனே ஒரு பயபக்தி வரும். எதனால? தேவனுடைய ஆலயம் அப்படி சொல்ல பத்தியா? ஆனா வேதம் சொல்றது நீங்க தான் உடைய தன்மை ஆலயம் என்று சொல்லுது. ஹalleluya. அப்ப இந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த ஆலயத்துக்கே மாம்சத்தின்படி இந்த ஆலயத்துக்கே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாரா அவரு? ஹalleluya. அப்ப நீங்க தான் உடைய ஆலயமா இருக்கீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அப்படி அந்த உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எதை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹalleluya. ஒன்று ஏன்னா உங்களுக்கு தங்கி இருக்கார். ஒன்று உங்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை உங்களுக்கு அறிந்து கொள்வீங்க. ஆமென். எல்லாம் நீங்க விசுவாசித்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இயேசு இந்த பூமியில வாழ்ந்து ஜெயித்தது போல் நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இதை எத்தனை பேர் விசுவாசிப்பீங்களோ அத்தனை
அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறதை நீங்கள் விசுவாசித்து என்னை அதுபடி நடத்துகிறார், அதுக்காக அவருடைய ஆவியானவர் தந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று தேவன் சொன்ன வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க மூலமும் நீங்களும் எனவே ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். இந்த பூமியிலும் நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பீர்கள். தேவன் நமக்காய் சம்பாதித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். இந்த பூமியிலும் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நீங்க இருப்பீங்க. அவர் சிலுவையில சிந்தினதுக்கான விளக்கிரயம் பலன் இந்த பூமியில உங்க மூலமாக நிறைவேற்றப்படும். ஆமென். உங்க மூலமாக ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். அநேகர் உங்க மூலமாக அநேக லட்ச ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக. உங்க மூலமாக எண்ண முடியாத ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக. தேவன்